எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நிலக்கடலை தட்டை. யூஸ்வலாக கடலைப்பருப்பு எள்ளு போட்டு நாம் தட்டை செய்வோம். இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு நிலக்கடலை போட்டு செஞ்சு காட்ட போகிறேன். இது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன். தட்டை செய்ய தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1/2 கிலோ, பொட்டுக்கடலை 150 கிராம், காய்ந்த மிளகாய் 4-6 நம்பர், பூண்டு 8 பல், பெருங்காயம் 1/2 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், நிலக்கடலை 200 கிராம், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. தட்டை செய்கிறதுக்கு 1/2 கிலோ அரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசி நல்லா ஊறினோன்னே ஒரு மிக்சர் ஜாரில் பூண்டையும் மிளகாயும் கொஞ்சம் அரிசியும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அப்போ தான் பூண்டும் மிளகாயும் நல்லா அரைப்படும். மிச்சம் இருக்க அரிசியும் இதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். அது கூட பவுடர் பண்ண பொட்டுக்கடலை, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டேபிள் ஸ்பூன், நொரப்பாக அரைச்ச நிலக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கணும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயும் தேவையான அளவு ஆயிலும் சேர்த்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு மாவை பிசைஞ்சு வைக்கணும். பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். உருட்டி வச்சிருக்கிற மாவு உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து பூரி ப்ரெஸ் இருந்ததுன்னா அதில் பிளாஸ்டிக் கவரோ ஆயில் கவரோ வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னு இந்த மாதிரி தட்டை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கணும். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் இல்லைன்னா ஒரு ஒயிட் கிளாத்தில் நம்ம எல்லா பால்ஸையுமே தட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தட்டையில் நிலக்கடலையை 1க்கு 2 கூட நம்ம உடச்சி போட்டுக்கலாம். ஸோ அது ஃப்ரை ஆகி வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கடலைப்பருப்பு போடணுன்னு நினைக்கிறவங்க அதை 1/2 அன் ஹவர் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எள்ளு, ஜீரகம், ரோஸ்ட் பண்ண கருவேப்பிலை எது வேணாலும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மாவு நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு ஆட்டிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மொத்த மாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா மாவு கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துரும். ஆயிலை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லா தட்டையும் திருப்பி விட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம் வெளியே. தட்டை ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்ட்னஸ் இன்னும் அதிகம் வேணும்னா பொட்டுக்கடலை மாவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொட்டுக்கடலை மாவை அதிகமாக ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இன்றைக்கி நாம் ரொம்ப அட்டகாசமாக நிலக்கடலை தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.